ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசு நிறுவனத்திலிருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளை ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இது பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்தோட மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜிக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு மத்திய அரசு நிறுவனம். இந்த நிறுவனத்தோட சென்னை அலுவலகத்திலிருந்து ஜாப் வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 24 தான் அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஜாப் வேகன்சி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 4 வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் பிஇ அண்ட் மெக்கானிக்கல், அப்படி இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசைரபிள் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி, அதாவது எம்இ முடிச்சிருந்தீங்கன்னா டிசைரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்இ இன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், சிவில் இன்ஜினியரிங் எம்இயில் முடிச்சிருந்தீங்கன்னா பெட்டர் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் பிஇ தான் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு 2 to 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஜாப்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது என்ன ஜாப் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதே அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதில் படித்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த ஜாப் சேலரி பொறுத்தளவுக்கு மாதம் 50,000 வரைக்கும் இந்த ஜாப்ல இருந்து நீங்கள் சேலரி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு 32 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 32 வயதுக்குள்ளே உள்ள யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு பொறுத்தளவுக்கு நீங்கள் 3 years இந்த ஜாப்ல நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அடுத்து இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கலாம். அப்ளை பண்ணுறது பொறுத்தளவுக்கு நீங்கள் டைரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ மட்டும்தான் அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷனையும் நீங்கள் சென்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணால் போதும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் உங்களோட ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் எடுத்துகிட்டு வரணும். அதே போல் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் ஒரு செட்டு எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து இது இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 29 இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய அவங்களோட ஆஃபீஷியல் அலுவலகத்தில் வீடியோ கான்ஃபரன்ஸ் ஹாலில் தான் இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ டைம் பார்த்தீங்கன்னா காலை 10:30 மணிக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் 9 மணிக்கெல்லாம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. லேட் கமர்ஸ், அதாவது 10:30 மணிக்கு மேலே வரவங்களை கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூக்கு ஏர்லி போயிடணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து இதில் சம் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களோட சொந்த செலவில் தான் நீங்கள் போகிறது மாதிரி இருக்கும். எந்த ஒரு ட்ராவல் அலோன்ஸும் கிடையாது அப்படிங்கிறதே அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.